இந்த வாரம் டான்ஸ் ஜோடி டான்ஸ் டெடிகேஷன் ரவுண்ட் வந்து சூப்பரா ஆரம்பிச்சாங்க. இந்த வாரம் 1வது எபிசோட் முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோட்ல ஸ்பெஷல் கெஸ்ட்டா மாமன் திரைப்பட கதாநாயகன் சூரியும் மற்றும் இயக்குனரும் வந்திருந்தாங்க. அதே மாரி இதுல வந்து பாபா மாஸ்டர் வந்து அப்பா வேடத்துல நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல வந்து நிதின், நித்யா வந்து ராணுவ வீரர்களுக்காக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக டெடிகேஷன் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஹீரோவா ராணுவ வீரர்களுக்காக அந்த டெடிகேஷன் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அவங்க டான்ஸ் எல்லாமே வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அவங்க வந்து பண்ணது வந்து காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட சுற்றுலா பிரயாணிகளை சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தான் அவங்க சூப்பர் ஹீரோ ரவுண்டில் டெடிகேஷன் ரவுண்டாக எடுத்து பண்ணியிருந்தாங்க. அருமையாக இருந்தது. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே நடந்த சம்பவத்தை கண் முன்னாடியே கொண்டு வந்து எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுங்க. ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க உயிரையே பணையம் வைத்தான் போர் செய்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் நிம்மதியாக தூங்கி எழும்புறோன்னு சொன்னால் அதற்கு முதல் காரணம் ராணுவ வீரர்கள். அவங்களுக்காக சூப்பர் ஹீரோவாக எடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதோட 4 ராணுவ வீரர்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் பேசுனாங்க. அதில் ஒருத்தர் முகுந்தன் ராணுவ வீரர் வந்து அவர் கூட இருந்தப்ப அவர் கூட இருந்தவர்னு சொல்லி பேசினாரு. அவர் தான் முகுந்தன் கூட இறுதியாக இருந்தாராம். முகுந்தனை தான் அவர் தான் எம்புலன்ஸ்லாம் ஏற்றி விட்டார். இறுதி வரை அவர் கூடவே இருந்தவர் அவர் தான் சொல்லி அவர் நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாருங்க. இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. ராணுவ வீரர்களுக்கான எபிசோடாக இருந்துச்சு. அதே மாதிரி அதில் இன்னொரு ராணுவ வீரர் சொல்கிறாரு, நாட்டுக்காக உயிரை விடுவோமே தவிர புறமுதுகு காட்டி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருங்க. அதோட அவர் சொல்கிறாரு, அவங்க கிராமத்தில் எழுதி வச்சுருக்காங்களாம், வாசகம் எழுதி வச்சுருக்காங்களாம், உடல் மண்ணுக்கு உயிர் நாட்டுக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்களாம். இந்த எபிசோட் சூப்பராக இருந்துச்சுங்க. அதோட காஷ்மீரில் பகல்காமில் இருந்தவங்க எல்லாத்துக்குமே அஞ்சலி செலுத்தினாங்க. ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அழகாக இருந்துச்சு. டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நித்யா கலக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ராணுவ வீரர்களுக்காக அவங்க டெடிகேஷன் ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட இந்த டான்ஸ் ஜோடியில் உங்களுக்கு பிடித்த கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி சொந்தங்களே.